ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். இந்தாங்கம்மா, மருந்து சாப்பிடுங்க. நான் இப்ப தெரியாது சாப்பிட்டேன். தண்ணியாவது குடிங்கம்மா. யா எனக்கு மயக்கமா இருக்கியா? நான் கொஞ்ச நேரம் தூங்கினேன். சரிம்மா, படுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா, நான் இன்னும் 2-3 நாள் திரும்பி அங்க வருவேன். எங்க போய் சொல்லுங்க, அம்மாவே பசியில இருக்காங்க. சரி, வீட்டுல சமைச்சியா இல்லையா? குமார் எங்க? வீட்டுல காணோம். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னது? அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரலையா? மாமாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்ன? எங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு. நான் குமார் எங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வரேன். கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி படிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வரேன். இவன் என்னன்னா பாட்டின்னு பாட்டிட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கான். இவங்க என்னன்னா எழுமிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னமோ நோய்தான் இருக்கு. அதனால குமாருக்கு ஏதாவது ஆயிட்டா அதான். இங்க பாருங்க, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்க அம்மானால இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இல்ல. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம். அப்படி உனக்கு என்னதான் கஷ்டம்? என்ன கஷ்டம்? பாருங்க, உங்க அம்மா ஸ்பெஷலா தான் சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பாட சாப்பிட மாட்டா. அவங்களுக்கு தனியா சமைக்கணும். ஆனா வேலைக்காரியா, சமயக்காரியா சமைச்சு போட்டு கிடக்கிறதுக்கு அவங்களுக்கு. அவங்க கைலி இருக்கா நாத்து புடிச்ச கைலி வந்து இந்த கையால எத்தனை வாட்டிங்க துவைக்கிறது? அவங்க ரூமுக்கு போயிருக்கீங்களா? இந்த ரூம் வாசப்படியிலே தெரியும், அவ்வளவு நாத்தம். அவங்க பாய்க்கிறாங்க பாத்ரூம், அந்த பாத்ரூம் நம்மளும் பாய்க்கிறோம். எவ்வளவு அழுக்கா இருக்கு. என்னங்க, டெய்லி நான் பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன், டெய்லி போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர? அவங்க 24 மணி நேரமும் இருமிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அவங்க எத்தனை கிளினிக் கூட்டு போயிருப்பீங்க? எவ்வளவு மருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க? என்னைக்காவது ஒரு மருந்தாவது அவங்களுக்கு கேட்டிருக்கா? அம்மா மாராணி பிரைவேட் கிளினிக் தான் போவாங்க. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் யாருங்க காசு கொடுக்கறது? நம்மளுக்கு என்ன காசு கொட்டியா கிடக்குது? அது மட்டுமா, டிவி பாப்பாங்க, வாழையம்மா வைப்பாங்க பாருங்க, 7 ஊருக்கு கேக்குற மாதிரி. மனுஷன் வீட்டுல இருக்கோம், நமக்கு அதெல்லாம் நல்லாதான் கேக்குது. குமார் படிக்க வேணாம் வீட்டுல? இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா கேளுங்க. இதுக்கு மேல முடியாது, என்னால தாங்க முடியல. அவங்க பேசாம ஹோம் விட்டுருங்க. அவங்களுக்கு காது கேட்காதுன்னு உனக்கு தெரியாது?
நல்லா தெரியுங்க உங்களுக்கு காது கேட்காதுன்னு. அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க அம்மாக்கு 2 காதும் கேட்காது, அந்த 2 காது கேட்காத காதுக்கு நல்லா கேட்கற மாதிரி மிஷின் வாங்கி போடணுமா? ஆமா, போகும்போது உங்க அப்பா கோடிக்கணக்கா கொடுத்துட்டுல போனாங்க எல்லா காசும் உங்க அம்மா கழிக்கிறதுக்கு. அம்மா இப்ப நம்ம வீட்டுல யாரு இருக்கா? இத்தனை வருஷம் அவங்கள ஒழுங்கா பாத்தி, இப்போ உனக்கு என்னாச்சு? உங்களுக்கு கேட்டது இத்தனை வருஷம் நான் பார்த்தேன் எல்லாம் என் தலையெழுத்து. சரி, தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மாக்கு நீங்க மட்டும் தான் பையனா? வேற புள்ள இல்ல? உங்க தங்கச்சி எங்க போச்சு? உங்க தங்கச்சி உங்க அம்மா வச்சு பார்த்தா என்ன? உங்க அம்மாவை போய் அங்க போய் இருக்க சொல்லுங்க. நான் என்ன ஈச்ச பையா? இல்லடா, ப்ளீஸ் அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமா இரு, கோவப்படாத. நான் சொல்றது கொஞ்சமாவது கேள்வி. முடியாதுங்க, சாரி. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் பொறுமையை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்லாட்டி உங்க அம்மா இருக்கணும். அப்படி உங்க அம்மா தான் வேணும், உங்க அம்மா தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். நானும் குமாரம் எங்க அப்பா வீட்டுல நிம்மதியா இருக்கு. இல்லா இல்லா, கொஞ்சம் நில்லு இல்லா. இத்தனை வயசாச்சுன்னு தான் பேரு, கொஞ்சம் கூட அறிவில்ல. உடம்பு பூரா நோய் வச்சிருக்காங்க. அவங்க 24 மணி நேரமும் இருமிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அவங்க எத்தனை கிளினிக் கூட்டு போயிருப்பீங்க? பிரைவேட் கிளினிக் தான் போவாங்க. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் யாருங்க காசு கொடுக்கறது? நம்மளுக்கு என்ன காசு கொட்டியா கிடக்குது? உங்க அம்மானால இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இல்ல. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம். அவங்களுக்கு தனியா சமைக்கணும். ஆனா வேலைக்காரியா, சமையக்காரியா சமைச்சு போட்டு கிடக்கிறதுக்கு அவங்களுக்கு? அவங்க கையில இருக்காங்க நாத்து புடிச்ச கைலி. அது இந்த கையால எத்தனை வாட்டி துவைக்கிறது? அவங்க ரூமுக்கு போயிருக்கீங்களா? இந்த ரூம் வாசப்படியிலே தெரியும், அவ்வளவு நாத்தம். என்னால தாங்க முடியல. அவங்கள பேசாம ஹோம்ல போய் விட்டுருங்க. மா மா ஏயா துணிலாம் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். திடீர்னு உங்களை அங்கே தங்க வச்சிட்டாங்கன்னா திரும்பி வந்துக்கிட்டு இருக்கணும். சரி. வணக்கம் சார். சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் சார். ஆமாம் சார். சரி சார். ஓகே சார். அம்மா பார்த்துங்க. என்னை விட்டுட்டு போன விஜய், என்னை விட்டுட்டு போன விஜய். அம்மாங்க ஒட்டியா இருக்க முடியாது ஐயா. நீ எதுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேயா? நீ மறுத்து இது அம்மாக்கு வாங்கி கொடுக்க வேண்டாயா? லீலா, எனக்கு கொடுக்க வேண்டாம், நானே துவச்சுக்கிறேன். இந்த பாத்ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அதுல நான் தங்கிக்கிறேன்யா.
நீல எனக்கு துணி கூட துவைச்சு கொடுக்க வேண்டாம், எல்லாம் நானே துவைச்சுக்கிறேன்யா. என்னை விட்டுட்டு போவாத விஜய். நான் இருக்க முடியாதையா, என்னால விஜய் ஐயா. ஐயா, என்னை கொன்னுடு போயா. விஜய், நான் வரேன்யா. பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லி வச்சிட்டிய தாய்க்கு கொல்லி பித்து மனம் கத்துது தள்ளி போகுதம்மா பாவத்தை அள்ளி தந்தாலே உதிரத்தை தினம் தினம் உனக்கு முந்தான மூடி வச்சு மறந்துச்சு கணக்கு கதை பேசி கைவீசி நடந்த காலம்தான் கைபேசி வந்த பின்னே இறந்த காலம்தான் இறந்த காலம்தான். அம்மா போய் விட்ட நேரம் எல்லாம் போச்சு, வேலையும் போச்சு. பையனும் நம்ம கூட இருந்தான், இப்போ இல்லை. அவன் இருந்தாலாவது பேச்சு துணைக்காவது இருப்பான். இப்போ என்னதான் பண்ணுறது? அம்மாவை அங்கே போய் விட்டு போட்டோம். பாவம், நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றாங்களா கூட தெரில. மருந்து வேற சாப்பிட்ணும், அது யார் கொடுப்பான்னு கூட தெரில. என்னதான் பண்ணுறது? நான் செஞ்ச தவறுலே இதுதான் பெரிய தவறு. யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியல. ஹலோ மாமா. ஹலோ விஜய், நானே உனக்கு கூப்பிடலாம் நினைச்சேன், நீயே கூப்பிட்டுட்ட. ஏன் மாமா? அம்மா இங்க அவங்க அவங்க மேல ரூம்ல ரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓ சரி. அப்புறம் அப்படியே அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வேலை இல்லை, கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வேலை தேடிக்கிறேன். ஓ சரி. வர தீபாவளிக்கு நீயே மனைவி குமார் எல்லாம் வீட்டுக்கு வந்துருக்கு. அது கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வீட்டுக்கு வரீங்க. சரி மாமா. தீபாவளிக்கு பார்ப்போம். சரி மாமா. வாப்பா. மாமா வாமா. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்தப்பா, நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆமா, குமார் எங்க? குமார் அவர் தாத்தா வீட்டுக்கு போயிருக்காரு, தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு. உங்க அம்மாவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். உங்க அம்மா உங்க மூணு பத்தி நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு. அந்த கேர்டேக்கரு என்னோட நண்பர் தான். என்னைக்கு நீ கொண்டு போய் உங்க அம்மா ஹோம்ல விட்டியோ அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. உடம்பு சரியான பிறகு நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏமா லீலா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். எங்க அக்காவுக்கு உங்க அம்மா வயசு தானே இருப்போம். அவங்களுக்கு இந்த நிலைமை வந்தா நீ இப்படிதான் செய்வியா? இல்ல உனக்கே இந்த நிலைமை வராதுன்னு என்ன உத்தரவாது? உன் பையன் கொண்டு போய் உன்னை முதியோர் இடத்துல விட்டானா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? அதே மாதிரிதான் அவங்க மனசும் கஷ்டப்பட்டிருப்போம். எல்லா மருமகளும் தான் மாமியார அம்மா மாதிரி நினைச்சா இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏப்பா விஜய்,
இந்த வயசான காலத்துல உங்க அம்மாவுக்கு நீயும் உன் மனைவியும் தான் இருக்கீங்க. அவங்களுக்கு யார் பாருக்கா? மனைவி சொல்றதை கேக்குற. ஆமா, கேட்கணும். இது சரி இது தப்புன்னு பார்த்து செயல்படணும். நம்மளுக்கு காசு பணம் மட்டும் இருந்தா பத்தாது. நம்மள பெத்த அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். உங்க அம்மா சம்பாரிச்சு உனக்கு சோறு தான்ப்பா போட்டாங்க. அவங்க எத்தனை நாள் சாப்பிடணும் உனக்கு தெரியுமா? உனக்கு எங்கப்பா தெரியும்? நீ தான் பொண்டாடி சொல்றது கேட்கலையே. அவங்க நீங்க தான்ப்பா பாத்துக்கணும். ஏமா உங்க அம்மா இருந்திருந்தா நீ பாத்துக்க மாட்ட? இப்படியா இருப்ப? அவங்களுக்கு வயசாச்சுப்பா. நீங்க தான் கெதியேன்னு இருக்காங்க. மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க. நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. செஞ்சுட்டேன். அம்மா உங்களெல்லாம் ரொம்ப குடும்பப்படுத்திருக்கேன். நிறைய குடும்பம் இல்லை. நல்லா குளு குளுன்னு ஐஸ் தண்ணி கேக்குதோ? ஐஸ் தண்ணி குடிக்க வேண்டியதா இப்போ லொக்கு லொக்குன்னு இருமுறது, லொக்கு லொக்குன்னு இருமுறது. அப்புறம் உங்க பையன் கிட்ட டிராமா போடுறது. ஐயோ மூச்சு விட முடியலடா, இரும வருதா, சளி பிடிச்சிருச்சுடா அப்படின்னு. உங்களுக்கு கிளினிக் கொண்டு போய் மருந்து வாங்கி கொடுக்கறதுக்காக ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் சம்பளம் இதுலயே முடிஞ்சிடும். வீர பாண்டத்தையே வந்துருக்கு. சுத்தமா இருக்கா? நல்லா வசதியா இருக்கு நம்ம போறதுக்கு. சுத்தம் பண்ணி வைக்கிறது நானு. அழுத்தா கேச்சிட்டீங்க மறுபடியும் என்ன பாக்குறீங்க? ஹால் எல்லாம் மோ போட்டேன், கிச்சன் ஃபுல்லா மோ போடுங்க. தாங்க ஒண்ணு சமைக்கலையாமா? ஏன் சமைக்கல? எல்லாம் சமைச்சாச்சு, நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம். இங்க பாருங்க, என்னால எல்லாருக்கும் தனித்தனியா சமைச்சு போட்டுட்டு இருக்க முடியாது. பொதுவாதான் சமைக்க முடியும். இஷ்டம் தான் சாப்பிடுங்க, இல்லாட்டி எல்லாரும் பாத்துக்கங்க. இங்க பாருங்க, இன்னொரு விஷயம், நேரத்துக்கு வந்து சாப்பிடுங்க. நாங்க எல்லாம் சாப்பிடும் போது வந்து சாப்பிட்டா என்ன? அப்புறம் முடிஞ்சிட்ட பிறகு சமைக்கல இல்லன்னு சொல்லி குறை சொல்லாதீங்க. அக்கா, இந்த செக் அவங்ககிட்ட கொடுங்க. நீ எவ்வளவுதான் உங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்திருந்தாலும் இந்த பணத்தை உனக்கு தான் கொடுக்கணும்னு இருக்காங்க. ஐயா விஜய், இதுல 5 லட்சம் வெள்ளி இருக்கு. அப்பாவோட ஆக்சிடென்ட் கேஸ் பணம் இது. வச்சுக்கையா. என்னம்மா இது? வேணாமா? எங்களுக்கு போனாலும் வேண்டாமா? எங்களுக்கு நீங்க மட்டும் போதும். நீங்க எங்க கூட இருக்கீங்கம்மா. நாம கூட வச்சு பார்த்துட்டு பண்ணதான் வேண்டாமா? இல்லப்பா, இது உனக்கு இல்லாட்டியும் என் பேரன் குமாருக்கு உதவும். வச்சுக்கப்பா. அழுவாதம்மா. இன்னைக்கு தீபாவளி. இருள் போய் ஒளி வரும் நாள். நம்ம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடுவோம். தீபாவளி வெளிச்சத்துக்கு வர நாள் சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் நான் இருக்குலதான் இன்னைக்குதான் எனக்கு வெளிச்சம் வந்து. மாதம் 10 மணி கடந்து வரி பொறுத்து உன்னை பெற்றெடுத்தாள். தூங்குவதற்கு தொட்டில் கட்டி, அழுத போது தாளாட்டி, பசித்த போதெல்லாம் சோறு ஊட்டி தன்னையே அர்ப்பணித்தாள். நீ பள்ளியில் படிக்கும் போது சமையலறையில் புகைந்தாள். கல்லூரியில் சேர்ந்த போது உனக்காக கால்கடுக்க நடந்தாள். நீ வேலையில் சேரும் போது வயதாகி போனாள் உன் தாய். தீபாவளியின் போதெல்லாம் உனக்கு எண்ணெய் தேய்த்து தலைமொழியை
புத்தாடை கொடுத்து கந்தஷ்டி கழித்து நெற்றி முத்தமிட்டு ரசித்த உன் அன்னையை மொத்தமாக தலைமொழிகி விட்டாயே மகனே. ஆசையோடு வளர்த்த பெற்றோரை முதிர்ந்த போது பாதுகாக்க முடியவில்லையா உனக்கு? அனாதை போல் ஆசிரமத்தில் விட பிள்ளை என்ற உறவு எதற்கு? அனாதை போல் ஆசிரமத்தில் விட பிள்ளை என்ற உறவு எதற்கு? பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லி வச்சிட்டிய தாய்க்கு கொல்லி பித்து மனம் கத்துது தள்ளி போகுதம்மா பாவத்தை அள்ளி தந்தாலே உதிரத்தை தினம் தினம் உனக்கு முந்தான மூடி வச்சு மறந்துச்சு கணக்கு கதை பேசி கைவீசி நடந்த காலம்தான் கைபேசி வந்த பின்னே இறந்த காலம்தான்